பிக் பாஸ் சீசன் 7ல் எடுத்த சில கோளாறான முடிவுகள், நடவடிக்கைகள் இதெல்லாம் மக்களுக்கு சுத்தமாக பிடிக்கலன்ட்டு மக்கள் காட்டின எரிச்சலையும் கோவத்தையும் பார்த்து பேஜாராகி கிட்டத்தட்ட பயந்து போனாங்க விஜய் டிவி நிறுவனத்தார்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? இப்போ நான் கொடுக்க போகிற இன்ஃபர்மேஷன், அதுவும் இன்றைக்கி செப்டம்பர் 11 5 மணிக்கு உங்களுக்கு இது தெரிய போகுது. ப்ரூஃபோடன்னு சொன்னால் இன்னும் ஷாக்கிங்காக தானே இருக்குது. இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டே வாங்க. இது எல்லாத்துக்கும் முன்னாடி சௌமி மொழி சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ கண்டினியூஸாக பார்த்துட்டு வாங்க. இதுக்கான ப்ரூஃப் இன்னைக்கு 5 மணிக்கு வெளியிடுறது எங்கே, எப்போ, எப்படிங்கிற விவரத்தை நான் இந்த வீடியோவில் விளக்குறேன். வீடியோக்குள்ளே போகலாமா? பிக் பாஸ் 7ல் தீர விசாரிக்காமல் சில விஷயங்களுக்கு அவங்களே டெசிஷன் எடுத்துக்கிட்டதும், ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக தான் எடுக்கிற டெசிஷன் தான் கரெக்டான டெசிஷன்னு விஜய் டிவியும் அதை தொகுத்து வழங்கின ஹோஸ்ட்டும் நடந்துக்கிட்ட விஷயம் நம்மளுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? இருந்தாலும் அவங்க மீசையில் மண்ணை ஓட்டலைங்கிற கேஸில் அவங்க ஏதோ கொஞ்சம் சமாளித்து ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி நாங்கள் சாரிலாம் கேட்கல, அது அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அந்த பிரதீப்போட ரெட் கார்டு மேட்டர்லலாம் அவங்க தப்பாக டிசிஷன் எடுத்து சில பேர்கிட்ட ஒழுங்காக அவங்க சாரி கேட்க வைக்காமல் அப்படியே மழுப்பி ஜெனுவினாக பூர்ணிமாவெல்லாம் அழகாகவே அவங்க சாரி கேட்க வச்சுருக்கலாம். ஆனால் பண்ணாமல் அவங்க ஓவர் கான்ஃபிடென்ஸ் காமிச்சது மக்களுக்கு இடையில இது ஒரு பெரிய வருத்தமான விஷயமா பரவி அது பெரிய லெவலில் பேசப்பட்டாலும் விஜய் டிவி நிறுவனம் கடைசியில் இருந்த ஒரு சில வாரங்களில் அதை அர்ச்சனாவுக்கு கப்பை கொடுத்து ஏதோ சரி கட்டினா மாதிரி அவங்கள நினச்சிக்கிட்டாங்க. கடைசியில் ஏதோ சமாளிச்சு அப்படின்னு அவங்க இருந்தாலும் மக்களுக்கு இடையில இது ஒரு கொந்தளிப்பாக இன்னும் இருக்குது. 8வது சீசனை இந்த ஃப்ரஸ்ட்ரேஷனை வச்சுட்டு பார்க்க மாட்டாங்கங்கிற ஒரு பயம் உள்ளூரே இருந்திருக்கு போல இருக்குது. அதனால தான் ஹோஸ்டாக இருந்த கமல் சாரையே எடுத்துட்டு இன்னொரு ஹோஸ்ட்டை வச்சதுக்கு கூட இதுதான் மக்களுடைய வேதனைகளும் அவங்களுடைய ஃப்ரஸ்ட்ரேஷன் காரணத்தை கொண்டு தான்னு பல இடங்களில் பேசப்படுது. இதுக்கிடையில் யார் ஹோஸ்டாக இருந்தாங்கன்னு நம்ம சும்மா கெஸ்ஸிங் கேம் விளையாடிட்டு இருந்தப்போ சில நாட்களுக்கு முன்னாடி தான் விஜய் சேதுபதி பிக் பாஸ் சீசன் 8 தொகுத்து வழங்குறதா ஒரு டீசர் வெளியிட்டிருக்காங்க. சரி, இதெல்லாம் ஓகே. ஸ்டார்டிங்கில் மக்கள் கிட்ட சாரி கேட்ட மாதிரியும் மக்களை பார்த்து பயந்தா மாதிரியும் சீசன் 7 சொதப்புனதுனால அவங்களுக்கு பெரிய லெவலில் ஒரு பயம் வந்துருச்சு. சீசன் 8க்கு போகிறதுக்கு முன்னாடி சாரிலாம் கேட்டாங்கன்னு நான் சொன்னேன் ஸ்டார்டிங்கில். அது ஏன் இன்னும் அதுக்கு தகுந்த மாதிரி எதுவுமே சொல்லலைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இந்த ப்ரோமோவை ரிலீஸ் பண்ணுற விதத்திலேயே அவங்க கேட்குற சாரியும் அவங்க எந்த அளவுக்கு பயந்து போயிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிய வரும். இப்போ ரீசெண்டாக கிடைச்ச அப்டேட் படி மக்களால் இந்த ப்ரோமோவை ரிலீஸ் பண்ண போகிறாங்க விஜய் டிவின்னு பெரிய லெவலில் ஒரு பட்ஜெட்டை அதுக்குன்னே ஒதுக்கியிருக்காங்கங்க. 9 இடங்களில், அதாவது தமிழ்நாட்டில் மட்டுமே 9 இடங்களில் சைமல்டேனியஸாக இன்னைக்கு செப்டம்பர் 11 5 PM ஒரு பெரிய கிராண்ட் ஓப்பனிங் மாதிரி பண்ணி பப்ளிக்கில் ஒரு பெரிய ஸ்க்ரீன் மாதிரி வச்சு மக்களால் வெளியிட போகிறோம் ப்ரோமோ அப்படின்னு சொல்லிட்டு விஜய் டிவி நிறுவனம் நிறைய ப்ரோமோஸை அதோட சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் போட்டுட்டு வருது. இது கிட்டத்தட்ட நான் உங்களுக்கு சொன்ன ஒரு க்ளூவோடைய ஆன்சர் மாதிரி எடுத்துக்கலாம் இல்லையா? ப்ரோமோக்கும் மக்களால் அதை ஓப்பன் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் இவங்க ஏன் இவ்வளோ பில்டப் கொடுக்குறாங்கன்னா, மக்களுக்கு சீசன் 7 பார்த்துட்டு அவங்களுக்கு பிக் பாஸ் மேலே இருந்த நம்பிக்கையும் ஹோஸ்ட் மேலே இருந்த நம்பிக்கையும் விஜய் டிவி மேலே இருந்த நம்பிக்கையும் அறவே போச்சுன்னு அவங்களுக்கே புரிஞ்சு போச்சு. ஸோ நீங்கள் தான் முதல்ல, உங்களுக்காக தான் வைக்கிறோம், நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி அப்படின்னு மக்களை கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக ப்ரோமோ லெவல்லையே அதாவது சாரி சொல்லாமல் சாரி கேட்குற டாக்டிக்ஸை விஜய் டிவி இப்போவே ஆரம்பிச்சிருச்சுன்னு நம்ம சொல்லலாம். இந்த ப்ரோமோக்கு உள்ளே இருக்கிற விவரங்களை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு 9-10 இடங்களில் தமிழ்நாட்டில் வெளியிடுறாங்கன்னு சொன்னேன் இல்லையா? இதெல்லாம் எங்கன்னு பார்த்துப்போம். மாதிரி 9 இடங்களில் ஒரே சைமல்டேனியஸாக மக்களால் வெளியிடப்படுகிற முதல் பிக் பாஸ் ப்ரோமோ, அதாவது பிக் பாஸ் வரலாறுலேயே மக்களால் வெளியிடப்பட போகிற ப்ரோமோ அப்படின்னு இவங்க அதை விளம்பரப்படுத்துகிறாங்க. ஸோ பயந்து தான் போயிருக்காங்களோ? இந்த ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் வச்சு மட்டும் மக்களை பார்த்து இவங்க கதறினாங்கன்னு நான் சொல்லியிருப்பேனா? இதுக்கு இன்னும் சில காரணங்களும் இருக்குது. அதுக்கு இன்னொரு சில பாயிண்ட்ஸும் கிடச்சிருக்கு. இதை என்னலான்னு நான் சொல்கிறேன். இந்த ப்ரோமோ வச்சு இந்த விஜய் டிவி நிறுவனம் பழைய சீசன் 7க்கான ஒரு கதறலான இல்லாட்டி கதறாமல் இருக்கிற சாரியை எப்படி கேட்டாங்க அந்த விவரத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி வாட் டு எக்ஸ்பெக்ட், அதாவது இந்த ப்ரோமோவில் என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு நான் சொல்ல வரேன். அதுலேயே உங்களுக்கு புரிஞ்சு போயிடும் அவங்க என்னெல்லாம் வச்சுருக்காங்க நம்மக்கிட்ட விதவிதமாக டிசைனாக மன்னிப்பு கேட்கறதுக்காக. அதில் முதல்ல அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா, ஹீ இஸ் கோயிங் டு செட் த டோன். அதாவது விஜய் சேதுபதி ஒரு ஹோஸ்டாக வர போகிறனால அவர் எப்படி பேசுவார், எந்த முறையில் பேசுவாருங்கிறத அவர் செட் பண்ணுவார். இப்போ ஒரு ஆஃபீஸ்னு எடுத்துப்போமே, ஒரு சிஇஓ வராரு, முதல் நாள் தன் பதவியை ஏற்றுக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். சிஎம்ஏ இருக்கட்டுமே, நம்ம ஸ்டேட்டோட சிஎம்ஏ இருக்கட்டுமே, இதெல்லாம் நான் செய்ய போகிறேன், இப்படி தான் நான் பேச போகிறேன், இப்படி தான் நான் டீல் பண்ண போகிறேன்னு ஃபஸ்ட்டு ஒரு மீட்டிங் வைப்பாங்கல்ல. கிட்டத்தட்ட அந்த ப்ரோமோ அந்த காரணத்துக்காக யூஸ் பண்ணக்கவும் சான்ஸ் இருக்குது. இரண்டாவது ஹோஸ்டோட மென்டாலிட்டி. ஸோ விஜய் சேதுபதினா யார்?
மக்கள் செல்வன். ஸோ மக்களுடைய செல்வாக்கையே இழந்த சீசன் 7ல் இழந்த விஜய் டிவி மக்கள் செல்வனை எடுத்துட்டு வந்து மக்கள் செல்வாக்க வாங்க ட்ரை பண்றாங்க. இதுல அரசல் புரசலா என்ன பேசிக்கிறாங்கன்னா, மக்களே விஜய் சேதுபதி கேட்கிற மாதிரி போன சீசன்ல ஒழுங்கா விவரமா விஷயங்களை அலசி ஆராயாம மக்கள் கிட்ட கேட்காம இல்லாட்டி உள்ள நடக்கிற விஷயத்த ஒழுங்கா பார்க்காம தவறான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்து ஒரு கரெக்டான ஒரு கண்டஸ்டண்ட்டை வெளியில எடுத்துட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு மக்களே கேட்குற மாதிரியும், சாரி இனிமே இந்த மாதிரி நான் செய்ய மாட்டோம், நான் பயங்கர விவரமா உள்ள உட்காந்து வீடியோ எல்லாம் ஒழுங்கா பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை சொல்லுவேன்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி தன்னோட ஸ்கிரிப்ட்லேயே இப்படி பேசுறாருன்னு சொல்லிட்டு வெளியில ஒரு பேச்சு அடிப்படுது. ஸோ இது உண்மையா போனா கிட்டத்தட்ட நம்ம வின் பண்ணிட்டோன்னே நினைச்சிடலாங்க. ஏன்னா சீசன் 7ல் பச்சையா அப்படியே 24/7 மக்கள் காமிச்சு அவங்க குறும்படம் போட்டு கமல் சாருக்கு வழங்கினதெல்லாம் நம்ம பார்த்தோம்ல. ஸோ விஜய் சேதுபதி வந்து கமல் சார் பண்ண தப்ப தான் செய்ய மாட்டேன்னு சொன்னாலே கமல் சாரும் விஜய் டிவியும் பெரிய ஒரு பிளண்டரை சீசன் 7ல் செஞ்சுருக்காங்கன்னு பச்சையாக ஒத்துக்கிறதா தானே ஆச்சு. ஸோ சீசன் 7ல் செய்யாமல் சீசன் 8 வரைக்கும் வெயிட் பண்ணி இந்த சாரி கொஞ்சம் லேட் தானே, லேட்டாக இருந்தாலும் செஞ்சாங்களே. அடுத்தது இந்த கேமோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வேறு ஏதாவது மாறி இருந்தா இல்லாட்டி ஏதாவது புதுசாக சேர்த்துருந்தா, அதாவது 2 வீடுகள் இருந்தது அந்த 2 வீடுகளாக பிரியும் அப்படின்னு ஒரு க்ளூ கொடுத்தாங்கல்ல, அந்த மாதிரி இந்த கேமில் வேறு ஏதாவது பேட்டர்ன் ஆஃப் கேமில் சேஞ்ச் இருக்காங்கிறத விவரிப்பாருன்னு தோணும். அடுத்ததாக என்னன்னா நியூ டெக்னாலஜி அப்டேட் பண்ணலாம்னு சொல்லப்படுகிறது. மக்களுடைய என்கேஜ்மெண்ட், பீப்புள்ஸ் வியூயிங் என்கேஜ்மெண்ட், அதாவது ஒரு 1 hour ஷோவை பார்த்துட்டு இருந்த பழைய சீசன்ஸில் பார்த்துட்டு இருந்த நம்ம 24/7 பார்க்கறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் அவங்க வழங்கினதுக்கு அப்புறம் தான் மக்களுடைய இன்வால்வ்மெண்ட் டுவர்ட்ஸ் த ஷோ இன்னும் அதிகரிச்சது. ஸோ இப்படி அதிகரிச்சதுனால அவங்களுக்கு ப்ராஃபிட்டும் உண்டாச்சு, மக்களாகிய நம்மளுக்கும் ஒரு ஆத்தென்டிசிட்டி கிடைச்சிது. ஸோ 1 hour பார்க்கும்போது நம்மளால ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒரு செட் ஆஃப் கண்டஸ்டன்ஸை ஜட்ஜும் பண்ண முடியாது, பெரிய லெவலில் இன்வால்வ்மெண்ட்டும் கிரியேட் ஆகாது. ஸோ இதை 24/7 பார்க்கறதுக்கு ஒரு வழி இருந்ததுனால தான் மக்களுக்கு பிக் பாஸ் மேலே ஒரு பர்சனல் லெவலில் வந்து ஒரு என்கேஜ்மெண்ட் வேற லெவலில் வந்து உருவாச்சு. ஸோ வி ஆல் நோ தட் இது வந்து ஒரு சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட்னு வச்சாலே இதை வந்து ஆத்தென்டிசிட்டி, அதாவது கரெக்டான முறையில் நடக்குதான்னு அவங்க வந்து கன்வின்ஸ் ஆனாதான் அந்த ஷோவையே பார்ப்பாங்க, அந்த ஷோவில் அவங்க கொடுக்குற டெசிஷன்ஸை மக்கள் ஏற்றுப்பாங்க. ஸோ பேசிக்காக இதை இன்க்ரீஸ் பண்ணதுக்கு தான் 24/7 பண்ணாங்க. ஆனால் அவங்க பண்ண ஒரே தப்பு என்னென்னா, அந்த 24/7 நம்ம பார்க்குற அளவுக்கு விஜய் டிவி நிறுவனம் அங்கே நடக்கிற சில கோளாறுகளை ஒழுங்காக கவனிக்காமல் விட்ட குறை தான். அதனால இன்னும் மக்கள் என்கேஜ்மெண்ட் ஜாஸ்தி ஆகிறதுக்கு ஜாஸ்தியாக கேமராஸ் வைக்கக்கூடும், இன்னும் நல்ல பயங்கரமாக வந்து டைலாக்லாம் நல்ல கிளியராக கேட்குற மாதிரி சில நியூ டெக்னாலஜிஸ்லாம் கொண்டுட்டு வர்றதை வந்து அவங்க சொல்லலாமா இருக்கும். ஸோ நம்மளுக்கும் நம்ம சைடில் இதை கரெக்டாக கண்ணில் விளக்கெண்ணெய் ஊற்றிட்டு எங்களை மாதிரி ரிவ்யூவர்ஸ் வந்து இந்த ஷோவை வந்து பார்த்து மக்களுக்கு வந்து ரெகுலர் அப்டேட் கொடுப்போம். அதே சமயத்தில் விஜய் டிவி சைட்லேருந்தும் பயங்கர லெவலில் அப்சர்வேஷன் பண்ணி இதை வந்து எந்த தப்பும் போன வாட்டி நடந்துக்காத மாதிரி அவங்க பார்த்துப்பாங்கங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை அவங்க சொல்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு இந்த ப்ரோமோல. சரி, ப்ரோமோல என்ன எக்ஸ்பெக்ட் பண்றோம்னு பார்த்தாச்சு. இப்போ வந்து விஜய் சேதுபதி அவர்கள் வந்து ஹோஸ்டா இருந்தா அவர்கிட்ட என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நம்ம பார்ப்போம். கமல் சாரை கம்பேர் பண்ணக்கூடாது, இருந்தாலும் இந்த லெவல்ல கம்பேர் பண்ணி தாங்க ஆகணும். கமல் சாரை பொறுத்த வரைக்கும் ஹி இஸ் a clean politician. அவர் வந்து ஃபர்ஸ்ட் நாளே சொல்லிட்டாரு, இதை வந்து இந்த பிளாட்ஃபார்மை என்னுடைய அரசியலுக்கும் ஒரு அட்வான்டேஜா யூஸ் பண்ணி தான் நான் வந்து இங்கே என்னோட கேம்பெயினை வந்து பற்றியும் நான் என்ன மாதிரி கட்சியை நடத்த போறேன்னு பற்றியும் அந்த கட்சி ரிலேட்டடாக வந்து மக்களோட என்கேஜ் பண்ணுறதுக்காக இந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறைமுகமாக இல்லை ஓப்பனாகவே சொல்லிட்டார். ஸோ தட் இஸ் அ ஹிடன் அஜெண்டா பிஹைண்ட் ஹிம் ஹோஸ்டிங் த ஷோ. ஸோ இப்படி ஒரு ஹிடனாக உள்ள வேற ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு ஹோஸ்ட் பண்ணுறவங்கள விட வெறும்னா பியூரா வித்தவுட் எனி கண்டிஷன் ஒரு ப்ரோக்ராமை ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு ஒருத்தர் வந்தால் அவரோட தாட் ப்ராசஸும் அவர் எடுக்கிற டிசிஷனையும் வேற எந்த இந்த மாதிரி ஹிடன் அஜெண்டா வந்து அதை பாதிக்கிறதுக்கு சான்ஸ் இல்லைன்னு சொல்லலாம். ஸோ விஜய் சேதுபதி இஸ் a clean ஹோஸ்ட்னு சொல்லலாம். ஸோ அவருக்கு வந்து உள்ள வேற ஒரு உள்நோக்கம் வச்சுட்டு வராதனால அவரோட எடுக்கிற டெசிஷன்ஸ்லாம் இன்னும் க்ளீனாக இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. கமல் சாரோட பொறுப்புகள் பற்றி நம்ம வந்து விஜய் சேதுபதி சாரோட கம்பேர் பண்ண முடியாது. ஸோ பிகாஸ் இஸ் அ வெரி ஹியூஜ் ப்ரொடியூசர் கம்பேர்ட் டு விஜய் சேதுபதி ஆல்சோ அவருக்கும் ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இருக்குது, பார்த்தாததைக்கு அவரும் பல படங்கள் நடிச்சிட்டு இருக்காரு. இதே நேரத்தில் கமல் சாருக்கும் ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இருக்குது, அவர் ஹவுஸ் ஆஃப் கதர் வச்சிருக்காரு, பொலிட்டிக்கல் குரூப் வச்சிருக்காரு. ஸோ இஸ் அ பிஸி மேன். அந்த பிஸி ஸ்கெடியூலில் விஜய் டிவி நடத்துகிற இந்த ப்ரோக்ராமை அவரால் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்க்க முடியாது. சாட்டர்டே சண்டே ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க ஒரு சின்ன ஒரு ரத்தன சுருக்கமாக ஒரு கண்டென்ட்டை வந்து கமல் சார் கிட்ட காமிச்சிட்டு தான் அதை பேஸ் பண்ணி தான் அவர் வந்து ஹோஸ்ட் பண்ணுறாரு, டிசிஷன் எடுக்கிறாருங்கிறத நம்மளாலே அப்பட்டமாக பார்க்க முடியுது. இதை கம்பேர் பண்ணுறதுக்கு ஐ திங்க் விஜய் சேதுபதி வில் ஹேவ் மோர் டைம் இன் ஹிஸ் பேக். ஸோ அவர்கிட்ட இன்னும் மணி நேரம் இருக்கும் கமல் சாரை கம்பேர் பண்ணுறதுக்கு. ஸோ அவருக்கு இன்னும் டைம் இருக்கிறனால அவர் இன்னும் வந்து மோர் இன்வால்வ்
இன்வால்மெண்ட் டுவர்ட்ஸ் தி ஷோ. அதாவது அந்த ரத்ன சுருக்கமாக அந்த 2 ஹவர்ஸ்லாம் இல்லாமல் டெய்லி பேசிஸில் அவர் கொஞ்சம் வந்து இந்த ப்ரோக்ராமை பார்ப்பாருன்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போ வந்து டெய்லி பேசிஸில் இந்த ஷோவை பார்த்தா தான் அதுக்கான கரெக்டான ரீசன், இவங்க ஏன் ரியாக்ட் பண்ணுறாங்க, இவங்க ஏன் இப்படி பேசுகிறாங்கங்கிற பேக்ரவுண்ட் தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் விஷயத்தில் வந்து ஒரு சண்டை நடக்குதோ, ஒரு அநியாயம் நடந்தால் அதை வந்து கரெக்டான முறையில் தட்டி கேட்க முடியும். பிகாஸ் ஹியர் த விஜய் டிவி பிக் பாஸ் ஹோஸ்ட் இஸ் ஆல்சோ பீங் ஜட்ஜ்டு. இங்கே கண்டஸ்டண்ட்டை மட்டும் ஜட்ஜ் பண்ணுறது இல்லைங்க, விஜய் டிவி நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க ஒரு விஷயத்த, ஹோஸ்ட்டையும் மக்கள் ஜட்ஜ் பண்ணுறாங்கங்கிறது. ஸோ இந்த வகையை வந்து அவங்க வந்து அவங்க முதுகில் பட்ட சூடாக எடுத்துக்கிட்டு விஜய் சேதுபதியை இவங்க கொண்டுட்டு வந்தது காரணம் என்னென்னா, இவர் இன்னும் டைம் அண்ட் டெடிகேஷன் இந்த ஷோக்கு கொடுப்பாருன்னு ஒரு தோணலை தான் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தட் வி ஆர் எக்ஸ்பெக்டிங். நடுவில் நிறைய பேர்கள்லாம் அடிபட்டுச்சு, நயன்தாரா, மாதவன். ஆனால் இவங்களெல்லாம் யோசிக்கும் போது நம்மளுக்கு என்னென்னா, கண்டஸ்டன்ஸ்க்கு பேசிக்காக ஹோஸ்ட் மேலே ஒரு மரியாதை இருக்கணுங்க. அது இல்லைன்னா நல்லா இருக்காது இல்லையா? ஏன்னா ஒரு கைண்ட் ஆஃப் அன் அத்தாரிட்டி வந்து செட் பண்ணணும். அந்த அத்தாரிட்டி எப்படி வந்ததுன்னா, மெயினாக பிக் பாஸுக்கு யார் கண்டஸ்டண்ட்டாக வருவாங்க, முதல்ல இந்த சினிமாவில் வந்து அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கணும், மீடியாவில் பெரிய லெவலில் வரணுங்கிற ஒரு பேசிக் தாட் ப்ராசஸில் இருந்துட்டு தான் வருவாங்க. ஸோ சினிமாவில் செல்வாக்கு இருக்கிற ஒருத்தர்கிட்ட நிச்சயமாக அவங்க மரியாதை கொடுப்பாங்க இல்லையா? ஒருவேளை அவங்கக்கிட்டே சான்ஸ் கூட கிடைக்கலாம் இல்லையா? அதனால் அவங்க தணிஞ்சு போவாங்க, அவங்க வந்து அந்த ஹோஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ண விடுவாங்க. ஸோ ரொம்ப டாமினேட் பண்ண மாட்டாங்க ஹோஸ்ட்டை. அப்படி இருக்கிற ஒரு நினைப்பில் நம்ம யோசிச்சு பார்த்தா விஜய் சேதுபதிக்கு சினிமாவில் ஒரு பெரிய செல்வாக்கு இருக்குது. ஸோ ஐ திங்க் ஹி வில் ஹாவ் அ குட் அத்தாரிட்டி ஓவர் த கண்டஸ்டன்ட்னு தோணுது. ஒரு விஷயத்தில் தாங்க கமல் சார் மிஞ்சி வந்து விஜய் சேதுபதி போயிடுறாருன்னு நம்மளுக்கு தோணுது. ஐ எம் சாரி டு கம்பேர், பட் கம்பேர் பண்ணாமையும் இருக்க முடியல. இப்போ கமல் சார்னு எடுத்துக்கிட்டோமே, ஹீஸ் அ லார்ஜர் தென் லைஃப் பிக்சர். அவர் பயங்கரமான ஒரு வேற லெவலில் இருக்கிற ஒரு பர்சன். இன்டெலெக்சுவலாக சரி, எல்லா விதத்துலையும் வந்து ஹீஸ் அ கிரேட் லவர் ஆஃப் சினிமா, இதெல்லாம் இருக்குது. ஆனால் அதை தவிர பார்த்தீங்கன்னா கமல் சார் வந்த பேக்ரவுண்டையும் நம்ம விஜய் சேதுபதி சார் வந்த பேக்ரவுண்டையும் நம்ம எடுத்து வச்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். கமல் சார் வந்து ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வந்தவர். ஸோ பேசிக்காகவே மக்களுக்கு வந்து ஒரு ஹோஸ்ட்டாக இருக்கிறவங்க, அதுவும் பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹோஸ்ட்டாக இருக்கிறவங்க கிரவுண்ட் ரியாலிட்டி தெரிஞ்சவங்களா இருக்கணும்னு எதிர்பார்ப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க. என்னதான் கமல் சார் லைஃப்பில் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தார் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு, அது ஆப்வியஸாக இட் குட் பி அ ரீசன். ஏன்னா அவர் வந்து ஹி டுக் அ டெசிஷன் தட் நான் வந்து இவ்வளோ ஒரு லாயர் ஃபேமிலியிலேருந்து இருந்தாலும், ஆழ்வார்பேட்டில் ஒரு நல்ல ஒரு வெல் ஆஃப் ஃபேமிலியில் இருந்தாலும் அவர் வந்து நடிக்கணும்னு வந்து அவர் வந்து அதை அடம்பிடிச்சு அவர் வந்து அதை பர்சியூ பண்ணணும்னு நினச்சப்போ அவர் ஃபேமிலி வந்து அவரை என்கரேஜ் பண்ணிச்சு. ஆனால் இது வந்து ஒரு ரேர் ஒகேஷன். நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி அமையாது. ரொம்ப அடித்தட்டத்திலேருந்து கஷ்டப்பட்டு ஸ்ட்ரகிள் ஆகி ஒருத்தன் வந்து ஒரு ஹீரோ ஆகிறான்னா, அப்போது அவனோட ஸ்ட்ரகிள்லையும் அவன் பேச்சுலையும் அவருடைய செயல்லையும் இன்னும் கொஞ்சம் ஆத்தென்டிசிட்டி இருக்கும். பீப்புள் வில் பி ஏபிள் டு ரிலேட் டு ஹிம் மோர் க்ளோஸ்லி. அப்பர் மிடில் கிளாஸ்லேருந்து ஒருத்தர் வந்து சக்ஸஸ் ஆகுறாரு, கீழே அண்டர் டாக்னு சொல்கிறாங்க இல்லையா, அதாவது அடித்தட்டத்துலேருந்து இருந்த அடி வாங்கி கஷ்டப்பட்டு ஃபினான்ஷியலாக கஷ்டப்பட்டு சோத்துக்கு திண்டாடி அதுக்கப்புறம் முன்னேறி பெரிய லெவலில் வரவங்கள பார்த்தா நம்மளுக்கு நிச்சயமாக இப்படி கஷ்டப்பட்டு வந்தவங்க மேலே தான் ரொம்பவே அபிமானமும் நம்மளுக்கு ரெஸ்பெக்டும் ஜாஸ்தியாக இருக்கும். நாட் டு சே தட் கமல் சார் இஸ் லீஸ்ட் ரெஸ்பெக்டபிள், பட் பீப்புள் வில் be able to relate to a person who has come from a very down struggling levelலேருந்து வந்து ஒரு பெரிய லெவலில் எஸ்டாப்ளிஷ் ஆன ஒரு ஆள்கிட்ட அவங்களால ஈஸியாக ரிலேட் பண்ண முடியும். ப்ளஸ் அவர் வந்து மக்கள்கிட்ட ஈஸியாக ரிலேட் பண்ணுவாங்கன்னு நம்பவும் முடியும். ஸோ விஜய் சேதுபதி இதை ஹோஸ்ட் பண்ணால், இவர் சில விஷயங்களை பேசினா, இல்லாட்டி அவர் புரிஞ்சுக்கிட்டேன் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் அவர் சொன்னால் நம்மளால் அதை நம்ப முடியும். ஆமாம், இவ்வளோ கஷ்டப்பட்டவர் இந்த மாதிரி விஷயங்களை புரிஞ்சுப்பாருன்னு ஒரு ஆத்தென்டிசிட்டி க்ரியேட் ஆகும். இரண்டாவது ரொம்ப முக்கியம் என்னென்னா, அவர் வந்து ஒரு பாமர மக்கள்லேருந்து வந்து இருக்கிறவர். அதாவது ஹீஸ் அ ஃபேமிலி மேன். ஹீ அண்டர்ஸ்டாண்ட்ஸ் லவ். அவர் வந்து தன் மனைவியை காதலித்து கல்யாணம் பண்ணவர். ஸோ காதல், குழந்தைகள், ஒரு அப்பா, ஆஸ் அ ஃபாதர் ஆஃப் அ டாட்டர், ஆஸ் அ ஃபாதர் ஆஃப் அ சன், ஒரு ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணி காசுக்கு கஷ்டப்பட்டு ரொம்ப அவமானங்களை சந்தித்து ரொம்ப ஒரு அந்த லெவல்லேருந்து வந்த ஒரு ஆளுக்கு வந்து கண்டஸ்டன்ஸையும் புரிஞ்சிக்க முடியும், மக்களுக்கு இருக்கிற கஷ்டங்களையும் அதை பார்த்து மக்களுக்கு இந்த மாதிரி இமோஷன்ஸ் வருதுங்கிற சில சூட்சமங்களையும் விஜய் சேதுபதியால் கரெக்டாக கணிக்கவும் முடியும், புரிஞ்சிக்கவும் முடியும்னு நம்மளால் நம்ப முடியும் நம்மளுக்கு, நம்ம சைடில். ஸோ அந்த லெவலில் ஹீஸ் அ ரைட் சாய்ஸ்னு கூட சொல்லலாங்க. மொத்தத்தில் பிக் பாஸ் டீம் சீசன் 7 டோட்டலாக மக்களுடைய நம்பிக்கையை இழந்துட்டு அதுக்கு டேமேஜ் கண்ட்ரோலை சீசன் 7 ஸ்டார்டிங்கில் செய்ய முடியாமல் போய் ஹோஸ்ட் லெவல்லேருந்து ஸ்டார்டிங்லேருந்து பிக் பாஸ் 8 மக்களுக்கு இடையில் ஒரு செல்வாக்கை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான முயற்சிகளை நம்ம பார்த்துட்டு வரோம். விஜய் டிவி புரிஞ்சுக்கிட்டாங்க, கடைசி பவர்
எல்லாமே மக்கள் கையில் தான் இருக்குது. அந்த நிறுவனத்தோட கையிலையும் இல்லை, ஹோஸ்ட் கையிலையும் இல்லை, மக்களாகிய நம் கையில் தான் இருக்குன்ட்டு கிட்டத்தட்ட அதுக்கான டேமேஜ் கண்ட்ரோல் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ இது நம்மளுடைய வெற்றி. ஸோ பார்ப்போம் கைஸ், இந்த ப்ரோமோவில் என்னெல்லாம் விஷயம் வச்சுருக்காங்க, நம்மக்கிட்ட எந்த பேட்டர்ன்லலாம் சாரி கேட்க போகிறாங்க, எந்த அளவில் நம்மக்கிட்ட நம்பிக்கையை அதிகரிக்க போகிறாங்க, விஜய் சேதுபதி நம்மளுக்கு என்ன மாதிரிலாம் வந்து நம்பிக்கையை கொடுக்க போகிறோன்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிற மற்றவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். Don't forget to subscribe Soumi Mommy channel. Till I meet you in the next video with few more updates. It's bye from Soumi Mommy guys. Bye.